சிக்கன் கிரேவி ரெடி. பாத்துங்க. அடிச்சிட்டு போகுது. சூப்பர் சூப்பர். டேஸ்ட்டுக்காக எப்பயுமே ரெட் சில்லி கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். ஓகே. ஏன்னா நம்ம நார்மல் சில்லி போடுறத காட்டிலும் இதை கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி போட்டால் டேஸ்ட்டு நம்ம நினச்சதோட கொஞ்சம் அது எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஸோ ஓகே ஓகே. இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும் டேஸ்ட்டுக்காக. இது எப்படின்னா நல்ல காஞ்ச மிளகாய் இருக்குல்ல. சிக்கன் கிரேவியோட பேர் என்னது? இந்த சிக்கன் கிரேவிக்கு பேரெல்லாம் தெரியாதுப்பா. நான் கொஞ்சம் ரிச் கிரேவின்னு சொல்லிடுவோம் உங்கள்கிட்ட. ஆமாம், நான் வந்து கொஞ்சம் கேஷுவலாக போட்டு பண்ணுறதுனால 1 கிலோக்காக நான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு. ஆமாம், கேஷ்யூ வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். கிரேவி கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும்ப்பா சாப்பிட்றதுக்கு. நீங்கள் எத்தனை வருஷமாக குக் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்போ கேட்டாலும் அதே மாதிரி தான். 30 இயர்ஸாக தான் சமைச்சிட்டு இருக்கேன். 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேக்கேஜ் பண்ணி இப்போ 30 நிமிஷத்தில் உங்களுக்கு கொடுக்கும். ஆமாம், சமைச்சிட்டு இருக்கேன். நிறைய சிக்கன் வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். எதை விடுறது எதை சாப்பிட்றதுனே தெரியாது. அந்த அளவுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ போடுவோம். உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த சில்லி சிக்கன், க்ரீன் சில்லி ஃப்ளேவர்ட் சிக்கன், இந்த மாதிரி இந்த ரிச் சிக்கன் கிரேவி. இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களோட சிக்கன் பிரியாணிக்கு வந்து 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அதுக்கு உங்களோட கருத்து என்னது? எல்லாமே மக்களால் தான். நீங்கள் நல்லா பிரியாணி பண்ணுறீங்க, மக்கள் விரும்பி பார்க்குறாங்க. தேங்க்ஸ் டு மக்களுக்காக தான் நான் பண்ணேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி உங்களோட சாம்பார் வீடியோ அண்ட் சிக்கன் பிரியாணி வீடியோ ரெண்டுமே யூடியூப்ல வந்து பயங்கரமாக வியூஸ் போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் 600K தாண்டி போயிருக்கு. ஒன்று வந்து ஆல்மோஸ்ட் 600K போயிடுச்சு. வெரி ஹாப்பி. எல்லாருக்கும் நம்மளால தாங்க முடியல, அப்படியே ஒரே ஹாப்பி. தேங்க்யூ. இல்லை, நான் இத்தனை வருஷமா சமைச்சிருக்கேன். இதை வெளியில் நான் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சது கிடையாது. எனக்கே என் பையன் ஒரு சேனல் ஆரம்பித்து கொடுத்துருக்கான். நான் அதில் பெருசாக போட்டதும் இல்லை. ஊர்லேருந்து சன் வந்த உடனே ஏதாவது செய்யறதை எடுக்கட்டுமான்னா ஓகே எடுத்துக்கப்பா அப்படின்னு. இன்னைக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகுதுன்னா என் பையன் தான் காரணம். தேங்க்யூ. ரொம்ப நீங்க நல்ல சமைக்கிறனால தான் பாக்குறாங்க. அதெல்லாம் வந்து ஜஸ்ட் நான் அதை இவங்க வந்து குக்கிங் டீம், நான் வந்து மார்க்கெட்டிங் டீம். சோ அதனால பிரிச்சுக்கிறோம். அதனால பசங்க 4 செவத்துக்குள்ளே என்னை எப்பயுமே பாராட்டுவாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதை தாண்டி நான் யோசிச்சதே கிடையாது. தமிழ்நாடு தாண்டி நம்ம ஆஸ்திரேலியா வரைக்கும் போயிருக்கோம். கண்டிப்பா ஆஸ்திரேலியா எல்லாம் கமெண்ட்ஸ் எழுதிருக்காங்க. மெல்போர்ன்ல இருந்து ஒரு பொண்ணு, நீ வந்து அடிலேட்ல இருக்க, மெல்போர்ன்ல இருந்து ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணிருக்கா. அந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. யுஎஸ்ல இருந்து மிடில் ஈஸ்ட்ல இருந்து எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. சோ எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ. சோ இத வந்து இப்படி லைட்டா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்பயுமே நம்ம வீட்டில் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து மரச்செக்கு எண்ணெய், கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்வெட் ஆகுது, ஹீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்வெட் ஆகுது. பரவாயில்ல, கிச்சன்ல என்ன அப்புறம் வேர்க்காம. ஆமாம், எல்லாம் டயர்டாக இருக்குன்னு நினச்சிக்க போகிறீங்க. டயர்டு தான் இல்லை, நம்ம ஊர் வெயிலுக்கு அப்புறம் வேர்க்காம என்ன பண்ணுவோம். கண்டிப்பா இப்ப கிளைமேட் இப்ப கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அதெல்லாம் நோ இஷ்யூஸ், ஜஸ்ட் பண்ணுங்க. ஆமா, ஸ்வெட் ஆகுது. சிக்கன் செய்யறதுக்கு தயாராயிட்டோம். ஓகே, எண்ணெய் ஊத்தி ஆயில் காஞ்சிட்டு இருக்குது. இந்த இது ரெட் சில்லியும் கேஷ்யூவும் வந்து டோஸ்ட் பண்ணி இப்படி வச்சிருக்கணும். இது கொஞ்சம் கசூரி மெத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து இப்ப பேஸ்ட் அரைக்கிறதுக்காக அது வந்து அங்க இருக்கு. ஆமா, அரைக்கணும். இப்போதைக்கு தேவைப்படாது. ஆமா, இப்போதைக்கு தேவைப்படாது. இந்த சிக்கன் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி. இது வந்து 1 கிலோ சிக்கனா? இது 1 கிலோ சிக்கன்ல இது 1.5 கிலோ சிக்கன். 1.5 கிலோ சிக்கன். இன்னைக்கு ஒரு புடி புடிக்கிறோம். இன்னைக்கு 1 கிலோ தான் பண்ண போறேன். அது 1/2 கிலோ அங்க இருந்து எடுத்துருவேன். 1 கிலோக்கு தான் இப்ப ரெசிபி. ஓகே, சோ நான் தானியம் தூக்கிட்டு வா. 250 கிராம். ஓகே, இது ஆயில்ல நான் வேற எதுவும் போடல. சோம்பு போடல, மிளகு போடல, தாளிக்கிறதுக்கு எதுவுமே போடல. ஸ்ட்ரைட்டா ஆனியனை போடுறோம். இந்த மாதிரி பொடியா நறுக்கிக்கணும். மூஞ்சில அடிச்சிர போகுது, கேர்ஃபுல்லா எடுப்பா. இந்த மாதிரி பொடியா நறுக்கிக்கணும். நான் அப்படியே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். வுட்டன் இந்த மாதிரி கட்டிங் போர்டு வந்து வுட்ல பேம்ப்ல யூஸ் பண்ணீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதே கட்டிங் போர்டு தான் நானும் ஆஸ்திரேலியால வச்சிருக்கேன். அங்கிருந்து வந்து ஆஸ்திரேலியா, எங்க வீட்டுல கொஞ்சம் மோஸ்ட்லி பொருள் ஆஸ்திரேலியா இருந்து வந்து, பையனும் அங்கதான் இருக்கான், பொண்ணு அங்கதான் இருக்கா, மாத்தி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆஸ்திரேலியா இருந்து யாரை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காமெண்ட்ல டேக் பண்ணி போட்டுவிடுங்க. ஸோ இதை வந்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிட்டோம்.
இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்ப்பா. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கா? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்காக எப்பயுமே நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஹோம்மேட் தான். கார்லிக் ஆல்ரெடி இங்கே இருக்கு. ஆமாம், க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் இது ஃப்ரிட்ஜிவேட்டட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் எப்பயுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வீட்டில் அரைச்சி தான் பண்ணுவோம். அன்னைக்கு ஒரு நாள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லைன்னு கடையிலேருந்து வாங்கி போட்டோம். ஆமாம், அன்னைக்கு பார்த்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணோம். எமர்ஜென்சி கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் எங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கடையிலேருந்து வாங்கி போடுங்க, உங்க சாப்பாட்டு நல்லாவே இருக்காங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு. ஆமாம் ஆமாம், நோ ப்ராப்ளம். அதாவது எப்பயுமே நமக்கு எல்லா கமெண்ட்டும் ஒரே மாதிரி வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அவங்க கருத்தை சொல்றதுக்கு அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. டேஸ்டானா நான் முடிஞ்ச அளவுக்கு மசாலாவை பொறுத்த வரைக்கும் கடையில் வாங்கவே மாட்டேன். எந்த இருக்கிற மசாலா? ஆமாம், எந்த மசாலா ஆகட்டும், சாம்பார் மசாலா ஆகட்டும், சில்லி இது சிக்கன் மசாலா ஆகட்டும், அது எல்லாமே வந்து வீட்லேயே ரெடி பண்ணி ஆன் த ஸ்பாட் எப்போ எனக்கு ஒரு வாரத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பேன். தேவையான மசாலா எல்லாமே நான் ரெடி பண்ணி ஆன் த ஸ்பாட் போட்டுட்டு. நீங்கள் கேமராவில் ரொம்ப நேச்சுரலாக பேசுகிறீங்களே, எப்படி உங்களுக்கு இவ்வளோ டேலண்டாக இருக்கீங்க? அப்படி கிடையாது, நான் என்னை பேச வச்சது என் பையன் தான். ஆக்சுவலி நான் இப்படி பேச மாட்டேன். இல்லை, ரொம்ப நல்லா பேசுகிறீங்களே, எல்லாரும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, மக்களுக்கு நல்லா ரெசிபி சொல்கிறீங்க. எனக்கு பேச உங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் வந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். பேச பிடிக்கும். என்னை பேச வச்சுட்டான். நார்மலாக என் பையன் என்னை பேச வச்சுட்டான். என்னுடைய முன்னாடி வீட்டுலாம் போய் பார்த்தீங்கன்னா நான் வேற மாதிரி தான் பேசியிருப்பேன். இப்போ என் பையன் வந்து கேமராக்காக இப்படி தான் நீங்கள் பேசணும் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நார்மலாக எப்பயுமே ரியல் லைஃப்ல எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி பேசுங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான். அது உங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வரல, அதுக்கப்புறம் கேமரா வச்சு அதனால தான் இன்டர்வியூ ஸ்டைலில் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அது நல்லா வந்துருச்சு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இது அப்படி வதக்கிட்டு போடுவேன். இது வதக்கிறதுக்குள்ள நம்ம நிறைய வேலை பண்ணிடலாம். அவ்வளோ நேரம் எடுத்துக்கும் இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு. எங்கள் அம்மா இங்கே போயிட்டாங்க வெளியே, அதனால எனக்கு என்ன சொல்லிட்டாங்க, வெங்காயம் வதக்கிற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கே. ஆஸ்திரேலியாவில் நான் 7 வருஷமா சமைச்சிட்டு இருக்கேன். நானே ஒரு எக்ஸ்பர்ட். ஆனால் என் கண்ணால் போனதுக்கு அப்புறம் தான் என்னோட குக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் நான் இறக்க போறேன் மக்கள் கிட்ட. அப்புறம் தெரியும் உங்களுக்கு. சரி என்னோட மைக்ரோஃபோன் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன், போய் சேஃபாக அங்கே வச்சுட்டு வந்துடுறேன். புல்லட் ஆன் பண்ண போறேன்ப்பா. எனக்கு கேமரா இல்லாமல் எங்க அங்கே பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, வெந்துருவோம் போல இருக்கு. சிம்ல போடுங்கடா இவனை. இதுதான் மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாதுன்றது. ஆமாம், ஆனால் எப்பயுமே நாங்கள் பண்ணுவோம். இல்லை, இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா தாராளமாக யூஸ் பண்ணுங்க. ஒரு 4 இவ்வளோ போடுவீங்க? நான் இதில் பாதி தான் போடுவேன். நல்லா போடணும். இல்லை, நல்லா போடுறதே கொஞ்சம். ஆமாம், சிக்கன் இது வந்து டீஸ்பூனில் போடுறேன்லப்பா. டேபிள் ஸ்பூனில் போட்டால் ஒரு 3 ஸ்பூனாக இருக்கும். நான் டீஸ்பூனில் போடுறதுனால அப்படி ஒரு நிறைய இருக்க மாதிரி இருக்குது. நோட் பண்ணிங்கன்னா டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் போடுவேன். நான் எப்பயுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் தாராளமாக தான் யூஸ் பண்ணுவேன். அப்பதான் டேஸ்ட்டுக்காகவும் போல நைட்டில் சாப்பிடும்போது நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். அந்த டொமேட்டோ கட் பண்ணுறதை பற்றி ஒரு லெக்சர் கொடுத்தீங்களா, அதை ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டேன். மறுபடியும் லெக்சர் கொடுங்க. டொமேட்டோ கட் பண்ணும்போது இந்த மாதிரி பின்னாடி கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே. ஏன்னா இதில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை கட் பண்ணி எடுத்துட்டா அது போயிடும். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி மிக்சியில் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். காட் இட். ஓகே, இப்போ இங்கே இதுதான் இப்போ ஹைலைட்டு. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். ஏன் நல்லா வதக்கலாம், இஞ்சி பூண்டோட அந்த ரா ஃப்ளேவர் போயிடணும். சரி, ரா ஸ்மெல் போனாதான். ரா ஸ்மெல் போயிடுச்சா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? வதங்கிறதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கலர் மாறும். கலர் மாறுது. இப்போ வெள்ளையா இருக்காப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு கலர் நல்லா ரெட்டிஷ் ப்ரௌனா வரும்போது நம்ம நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். நம்ம எப்பயுமே வதக்கிறத நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி வதக்கிட்டோம்னா டேஸ்ட் தானா நமக்கு கிடைச்சிடும். வதக்கிறதுல கொஞ்சம் சொதப்புனாலும் சமையல் நல்லாவே இருக்காது. இதுக்குன்னு மட்டும் கிடையாது, சாம்பாராக இருந்தாலும் சரி, காரக்குழம்பா இருந்தாலும் சரி, வத்த குழம்பா இருந்தாலும் சரி, ஈவன் கூட்டை தாளித்து ஊற்றுறோம்ல, அதில் வெங்காயம் நீங்கள் போட்டிங்கன்னா கூட அந்த கோல்டன் ப்ரௌனை தாண்டி நீங்கள் வதக்கும் போது ஒரு டேஸ்ட் சூப்பராக. இது கேட்கறதுக்கு ஆப்வியஸாக இருக்குது. இதில் கொஞ்சம் நல்லா வதங்கினா தானே ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமாம், காமன் சென்ஸ் மாதிரி இருக்குது. பட் இல்லை ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஸ்பெசிஃபிக்காக நம்ம லைட்டாக ஒரு டக்குன்னு சமையலை முடிக்கணும் அப்படின்னு வெங்காயம் ஆமாம் டேஸ்ட் வராது. ஸோ அந்த கண்ணாடி பக்குவம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் ஈவன் உப்புமா செய்யும்போது கூட கண்ணாடி பதத்தில் வதக்குனா டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாரும். பட் நான் அதை தாண்டி ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் வதக்குவேன். எங்கள் வீட்டில் உப்புமா சூப்பராக இருக்கும். என் பையன் சாப்பிட மாட்டான் ஆப்வியஸ்லி. எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டு மற்றவங்க எல்லாருமே நல்லா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் டாக்டரும் ரொம்ப சாப்பிடுவா நல்லா விரும்பி. உப்புமா மட்டும். ஆமாம், என் பையன் இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து உப்புமா பார்க்க திரும்பி கூட பார்த்ததில்ல. வாயில வைக்க முடியாது. உப்புமா ஒரு டுட்டோரியல் போடுங்க, மக்கள் பார்ப்பாங்க. கண்டிப்பாக நான் ஒரு நாள் அந்த உப்புமா பண்ணி காட்டுறேன். இந்த பாருப்பா கலர் மாறுது பாரு.
நைஸ். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் நீ நல்லா செய்யணும். அந்த மாதிரி வதக்கணும். இது நிறைய பொரியல். தக்காளி. இது கிச்சன், எங்கள் மாமியாரோட பாத்திரம் எனக்கு கொடுத்தது. அவங்க ஞாபகமாக கிச்சனில் எப்பயும் நான் குக்கிங்க்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணுவேன். எப்பயும் இதில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுப்பேன் காலையில். இருக்கு நம்ம வீட்டில். இல்லை, அவங்க காலத்துலேருந்தே இருக்குது. ஆமாம், அவங்க காலத்துலேருந்தே இருக்குது. அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் எனக்கு கொடுத்தாங்க அவங்க. அதான் அரைக்கணும். ஏன்பா அவ்வளோதான், எப்படி ஆஃப் பண்ணிக்கலாம். ஓ, இந்த மாதிரி எல்லா டப்பாவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் தான்ப்பா நான் எடுத்துருவேன். சம்டைம்ஸ் எனக்குமே கன்ஃபியூஸ் ஆகும். உங்க கிச்சன்ல உங்களுக்கு எல்லா அடையாளம் தெரியும். ஆமா, கரெக்டா இருக்குது. வேற யாரும் நான் வந்து கிச்சன்ல சமைக்க ட்ரை பண்றேன்னா எனக்கு எல்லா டப்பாவும் ஒரே மாதிரி தான் தெரியும். கண்டிப்பா. அப்ப நீ மம்மிட்ட கேட்டுக்கணும். மம்மி இல்லைன்னா வீட்டுல மம்மி இல்லைன்னா எல்லாத்தையும் திறந்து போட்டா அடையாளம் தெரிஞ்சிட போகுது. எல்லாருக்கும் ஒரே கலர் கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. எப்படி நான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது? அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் ஒரு லேபிள் எழுதி ஒட்டுங்கன்றேன். கரம் மசாலா, நான் இப்ப டப்பா கொரியாண்டர் மசாலா அப்படி இல்ல. ஆல்ரெடி நான் இதை ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன் இந்த டப்பாலாம். இதெல்லாம் இப்ப மாத்த போறேன். இப்போ சில்லி பவுடரும் சிக்கன் மசாலாவும் ஒரே மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா. இது என்னது? இது வந்து பியூர். ஆமா, வந்துட்டார் பாப்பா. ஓகே, இந்த மார்க்கெட் ஆக்சுவலி அத வாங்கி கொடுங்க, சொல்லாதீங்க. இது தமிழ் சேனல். நீங்க ஆங்கிலத்துல பேசாம கொஞ்சம் தமிழ்லயே பேசலாமே. அதாவது இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அந்த இது வந்து அந்த லேபிள் மெஷின் இருக்குல்ல, அது வந்து மெஷின் வந்து இருக்கு. அவைலபிள் இந்த மார்க்கெட். தமிழ்ல பேசணுமா? சரி, மார்க்கெட்ல இருக்குது அந்த லேபிள் மெஷின். அது வந்து ரொம்ப சீப்பா தான் இருக்குது. அவ்வளவு கூட தேவையில்லையா? சின்னதா ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு மேல ஒரு சிலிக்கே போடலாம். பிரிண்ட் அழகா பிரிண்ட் எடுத்து அது வந்து ஸ்டிக்கரோட வந்து அது வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகே. இப்போ 1 கிலோ நான் சிக்கன் செய்யறேன் இல்லையா, காஞ்ச மிளகா கொஞ்சம் வறுத்து வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் காரம் கிடைக்கும். இப்போ ஃபங்கல் சாப்பிட கூடாதுன்னு பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஐயோ, ஏங்க அது சாப்பிட கூடாது, நீங்க எடுத்து. ஓகே. ஒரு மக்களுக்கு இப்படி அட்வைஸ் பண்ணிட்டு இது பண்றது. அவர் சடனா வந்துட்டார். உள்ள போய் துப்பிட்டு இருக்காரு. சோனு, இதுக்கு தேவையான சில்லி பவுடர், இது மஞ்சள் தூள். ரைட். என்னென்ன போட்டிருக்கோம்? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போது வதக்கிட்டு சில்லி பவுடர், மஞ்சள் பொடி. நீங்க சிக்கன் ரெடி பண்றதுக்குள்ள என்னோட பசியே வந்து அடங்கணும். வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் டைம் தாங்க ஆகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வீடியோ பண்ணுங்க, நான் பாட்டுக்கு எடுத்துறேன். ஆமா, இங்க இப்போ வந்து இது கொரியாண்டர் பவுடர், 2 மல்லித்தூள் வந்து கொஞ்சம் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். டீஸ்பூன்ல போடுறேன். டேபிள் ஸ்பூன் இல்ல, டீஸ்பூன்ல போடுறேன். என்ன ஸ்பூன்? பாதி கட் பண்ணி. அதுதான் டீஸ்பூன், இதான் கணக்கு. இது வந்து ஜீரகத்தூள். இது ஒரு டீஸ்பூன் அப்படியே கூட்டிடுங்க மொத்தத்தையும். அவ்வளவுதான். சோ மசாலா வதக்கிஃபை. எஸ், குட். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா எல்லாமே வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இல்லை சிக்கன் போட போகிறேன். ஓகே, போடுங்க. எதுக்கு நம்ம பிராமின் ஸ்லாங்கில் பேசிட்டு இருக்கோம்? 1.5 கிலோ சிக்கனை 1 கிலோவா 1.5 கிலோ சிக்கனை உள்ள தூக்கி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். முடிஞ்சது. இது 1/2 கிலோ எடுத்து வச்சிடுறேன். இது நாளைக்கு. ஓகே. ஏன்னா 1 கிலோ மசாலாக்கு 1 கிலோக்கு தான் நான் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். 1.5 கிலோ போட முடியாது. இருங்க, கேமரா ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். கரண்டி கொஞ்சம் சரியா செட் ஆகலை எனக்கு. இதுக்குன்னு ஒரு கரண்டி வச்சுருக்கேன் நான். அப்புறம் ஏன் அதை எடுக்கல? அது அங்கே காஞ்சிட்டு இருக்கு பாத்திரம் விளக்குன இடத்துல. அதை போய் எடுத்துகிட்டு பின்னாடி எடுத்துகிட்டு வரதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு இந்த கரண்டி டசன்ட் மேட்டர். இந்த கரண்டி யூஸ் பண்ண என்ன டேஸ்ட் நல்லா இருக்கா? இல்லை கரண்டி எனக்கு அதுதான் வதக்கிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உப்பு போட்டுட்டு அள்ளி போடுங்க. மக்கள் காட்டுங்க எவ்வளோன்னு. ஓகே. இப்போ இதுக்கு நேராக போட்டேன் எப்படி மக்களுக்கு தெரியணும்ல. அப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் வாட்டர் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிச்சிங்கன்னா வெரி குட் டேஸ்ட். ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு அங்கே ப்ரொஃபஷனல் குக் இல்லையா, எல்லாம் பக்காவாக பண்ணுவோம். அப்படியே அப்பாவுக்கு வேறு ஆல்ரெடி பசி வந்துருச்சு. பசி நம்ம சப்பாத்தி வேற மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன். அதை வேற ரெடி பண்ணணும். எங்க இருக்கு அந்த கரண்டி? டிஷ் வாஷருக்குள்ள இருக்கு. ஹாட்டா வாஷ் ஆகி ரெடியா இருக்கு. எடுங்க. இதுதான் இந்த கரண்டி. இந்த கரண்டி தான் தெரியுங்களா? ராசியான கரண்டி. ராசியான கரண்டி, சிக்கனுக்கான கரண்டி. சிக்கன் உடையாம வரும். இதில் செஞ்சால் தான் எனக்கு சிக்கன் திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி போட்டால் சிக்கன் குத்திடும்னு சொல்லி நானே பயப்படுவேன். இதில் பாரு எப்படி கிண்டுறேன்னு. இந்த சிக்கனை இந்த மாதிரி சிக்கன் செய்யறதுக்கெல்லாம் ஒரு பெரிய கதையே இருக்கு என்கிட்ட. எப்படி ஃபர்ஸ்ட் சிக்கன் கிரேவி எப்படி பண்ண கற்றுக்கிட்டீங்க?
நான் கல்யாணம் செய்யறதுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் குக்கிங்லாம் பெருசாக தெரியாது. கல்யாணம் பண்ணிவிட்டு பாப்பா டேடி வீட்டுக்கு போனேன். போன உடனே அங்கே பக்கத்தில் ஒரு ஆன்ட்டி, மலையாளி ஆன்ட்டி, அவங்க வந்து எங்களை வந்து லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கணும், இன்னும் வதங்கணும். நீங்கள் கதையை சொல்லுங்கள். ஸோ இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கொஞ்சம் சமைப்பேன் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஏதாவது குட்டி குட்டியாக, ஏன்னா வீட்டில் பெரிய பொண்ணுன்றதுனால அம்மா எங்கேயாவது வெளியில் போனால் கண்டிப்பாக நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். சரி. ஸோ சாம்பார் அந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சிக்கன் வந்து எப்போயாவது, அப்போ ரொம்ப சிக்கன் கிடையாது, நாட்டுக்கோழி தான். ஸோ எப்போயாவது ஒரு தடவை சிக்கன் எடுப்பாங்க. அதை பாப்பா அந்த ஆண்டி வந்து நல்லா பிரியாணி, சிக்கன் ஃப்ரைலாம் பண்ணாங்க, மலையாளி ஆண்டி. அப்புறம் அப்பா சொன்னார் இந்த மாதிரி நீ ஒன்றால் செய்ய முடியுமா அப்படின்னு. யோசித்தேன், கான்ஃபிடெண்ட்டாக இது சொல்ல முடியல, பட் யோசித்தேன், நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, அது பாப்பா நம்பினாரா என்ன, எந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டாரு எனக்கு தெரியாது. ஸோ நான் கல்யாணம் ஆகிட்டு நேராக வைசாக் போயிட்டோம். அங்கே போனால் நானும் ஒரு சிக்கன் கிரேவி செய்வாங்க. எங்கள் அம்மா பாட்டி, நான் பாட்டி ஒரு சிக்கன் கிரேவி செய்வாங்க. அது எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட் தான். அது சாப்பாட்டோட, தோசை, இட்லியோட எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி நல்லா பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு கிரேவி தான் எனக்கு தெரியும். சரி, அதை எடுத்துகிட்டு போய் நான் அப்பா அங்கே வைசாக்கில் போய் டாடிக்கு அந்த சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுத்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாப்பா என்னை பாராட்டுறாரு, பரவாயில்லையே நீ நல்லா நான்வெஜ் பண்ணுறியே அப்படின்னு. அப்போ யாருமே பாராட்ட மாட்டாரு. இல்லை, பாராட்டினாரு. நியூலி கப்புள்ல பாராட்டினாரு, போனா போதும் பண்ணிருப்பாரு. ஆமாம், பாராட்டினாரு. பாராட்டா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. சரி, அப்புறம் பார்த்தா அதே கிரேவி ரொம்ப வருஷம். நீங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் நான் வளர்ந்து தான் சொன்னேன், நீ வளர்ந்து டிஃபரெண்டா ட்ரை பண்ணுவேன், இனோவேட் பண்ணும் அப்படின்னு. ஆமா, நீ ஒரு 10th ஸ்டாண்டர்ட்லாம் வந்துருவ. அப்போ வந்துட்டு எனக்கு இந்த மாடல் சிக்கன் கிரேவி வேணாம், வேற ஏதாவது ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்போ ஒன்லி இந்த நியூஸ் பேப்பர் இந்துல இந்த அதாவது என்னதான் ஒரு தாயா இருந்தாலும் அவங்களுக்கு புஷ் பண்ணி இனோவேட் பண்றதுக்கு ஒரு இது வேணும்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சொன்னாதான் அவங்க டிஃபரெண்டா யோசிப்பாங்க. அதான் நான் அப்ளை பண்ணேன். இதுல நான் மெயினா ஒன்ன பாராட்டி ஆகணும். என்னன்னா, நீயும் பாப்பா தங்கச்சியும் சாப்பிட்டு உட்காந்தீங்கன்னா நான் ஏதாவது சிக்கன் தான் நிறைய செய்வேன். அப்ப சாப்பிட்டு உடனே பாராட்டுவீங்க. அது எனக்கு நல்லா இருக்கும். ஆமா, எனக்கு அது ரொம்ப அது வாயில வச்சோனே ஆஹா இந்த டேஸ்ட் என்ன ஒரு அருமையான டேஸ்ட் அப்படி பாராட்டு. அப்புறமா சிக்கன் 65ல நிறைய செய்வேன். அது செஞ்சு அது கொடுப்பேன். அப்புறம் அந்த கோபி மஞ்சூரியன் போட்டு கொடுப்பேன். அப்புறம் சிக்கன் மஞ்சூரியன் போட்டு கொடுப்பேன். அப்புறம் சிக்கன்ல கபாப் பண்ணி கொடுப்பேன். ஆமா, சிக்கன் கபாப் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் அதுல கேப்சிகம்லாம் சொறி அதாவது உங்களை சந்தோஷப்படுத்தணுன்றதே என்னோட பெரிய வேலையா இருக்கும். தேவையில்ல. அப்புறம் ஆமா, டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுப்பேன். பிரியாணி அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தேவைப்படுற போது என்னென்ன செஞ்சு கொடுக்கணும்னு டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணணும். அப்புறம் யூடியூப் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய விஷயங்கள் வெளியே வந்து நான் கற்றுக் கொடுத்தேன். யூடியூப்ல போய் ரெசிபி பார்த்து கற்றுக்கலாம். ஆமாம், கற்றுக்கலான்னு. அதுக்கப்புறம் நம்மளுடைய அவங்க எல்லாமே 100% கரெக்டாக வராத மாதிரி, கரெக்டாக அந்த மசாலாலாம் நமக்கு அப்போல்லாம் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட ஸ்டைலுக்கு நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். எனக்கு சமையல் பிடிக்கும்ன்றதுனால 2015ல ஆக்சுவலி நான் வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தேன். அது என்னோட மியூசிக் சேனலில் போட ஆரம்பித்தோம். பட் அப்போ அறிவு வரல குக்கிங் சேனலில் போடலாம் அப்படின்னு. ஆமாம், அப்பயே நிறைய குக்கிங் பண்ணுவேன். கொஞ்சம் பல்ப் எரிஞ்சிருந்ததுன்னா 2015ல ஆரம்பிச்சோம். ஆனா யூடியூப் எடுத்து நீ மம்மியை வந்து யூடியூப் பேச வச்சியே, நம்ம டெரஸ்ல நின்னு பேசுவோம். நாங்க சும்மா எங்க கேமராலே பேசி விளையாட்டுக்கு பேசி வச்சுப்போம். தவிர ஆக்சுவலி பண்ணி அதை எடிட் பண்ணி போடலாம்னு யோசிச்சதே கிடையாது. இப்பதான் 10 வருஷம் கழிச்சு இப்பதான் நம்மளும் போடலாமே ஒண்ணு அப்படின்னு சும்மா போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அறிவு வருது. ஆமா, டிஃப்ரெண்டா பயங்கரமா அப்புறம் நிறைய குக்கிங் கத்துக்கிட்டேன். இப்படி சிக்கன்லயே பல வெரைட்டி. இந்த கேஷ்யூ தான் வந்து இதுக்கு ஒரு நல்ல ரிச் டேஸ்ட்டை கொடுக்கும். ஆக்சுவலி இதில் கொஞ்சம் வெள்ளை எள் இருந்து வறுத்து போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட வெள்ளை எள் இல்லை, இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எள்ளுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா மஞ்சி வரணும், நல்ல மை போல் அரைக்கணும். மஞ்சி வரணும்னா மை போல் அரைக்கணும். மை போல் ஆமாம், நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ இதை காட்டுப்பா, ஸ்மெல்லு அல்லுவே. ஆமாம், இது பாரு. இது மாதிரி நம்ம இப்போ 1 கிலோ சிக்கன் போட்டோமா இதில், இப்போ பாரு இது இந்த மாதிரி சூப்பராக இருக்கு. இது மாதிரி வெந்து வந்துடணும். இப்போ உனக்கு இது வந்து ஒரு இதே ப்ரொசீஜர் தான் உங்கள்கிட்ட ஃபோனில் கேட்டு நான் ஆஸ்திரேலியாவில் பண்ணுவேன். ஆனால் எனக்கு மட்டும் இந்த ஸ்மெல் இருந்துட்டு
வரும், எனக்கு நல்லா தான் வரும், மோசமாலாம் வராது, நல்லாவே இருக்கும். ஆனா இந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. அது இது மம்மி கையால செய்யணும்ல, அதனால. இப்போ வந்து அது எப்படின்னா அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஹோம்மேட் சிக்கன் மசாலா இது வீட்ல அரைச்சது. இது நான் கொஞ்சம் ஒரு வாரம் 1 மாசத்துக்காக அரைச்சு வச்சுப்பேன். இந்த மசாலா தான் எனக்கு தேவைப்படுது, அது கொஞ்சம் கிப்பிங். ஓகே, ரெடி பண்ணி கொடுக்குறேன். இதுல வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மசாலா பேக் பண்ணுங்க ஆஸ்திரேலியாக்கு. வெங்காயம் அரைச்சிட்டீங்களா? இதுதான் அது உள்ள அப்படியே போரிங். அதுக்கப்புறம் இது வாங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சோனு. அந்த பெரிய மிக்ஸியை தூக்கி தூக்கி டார்ச்சரா கையெல்லாம் வலிக்கும் எனக்கு. பாப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கடைக்கு ஒரு நாள் அப்பா கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போனோடனே இது வேணும்னு கேட்டேன். வாங்கி தருவாரான்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். வாங்கி கொடுத்துருவாரு. பட் நான் கேட்க மாட்டேன் அவ்வளவா. நான் ஷாப்புக்கு வர மாட்டேன், ரேரா தான் வருவாரு. இல்ல தேவைப்படுற பொருள் தான் வாங்கி கொடுத்துருவாரு. சொன்னா நான் பாப்பா ஷாப்பிங் கூட்டிட்டு போய் பழக்கல எனக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்தாரு கூட. எனக்கு இது கொஞ்சம் கால் வலியா இருந்துச்சு. செம்ம ரிச்சா இருக்கு கிரேவி. இதுதான் இந்த ரிச் லுக்கை கொடுக்கும். கேஷ்யூ தான மெயின் இன்கிரிடியன்ட். கண்டிப்பா கேஷ்யூ போட்டதனால அந்த ரிச் ஃப்ளேவர். என்ன ஒரு அருமையான லுக். கொஞ்சம் வதக்கிறதுக்குலாம் தான் டைம் ஆகும் போது, மற்றபடி டேஸ்ட் போல இருக்கே தூக்கலா இருக்கும். ஆமா, ஸ்மெல் மக்களால யூடியூப்ல ஸ்மெல் பண்ண முடியாது. பட் அவ்வளோதான். இது எல்லாம் இது ஆடியோ கரெக்டாக பிக்கப் ஆகணும்னு எக்ஸாஸ்ட் ஃபேன் போட வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அது வேற ஒன்று, அது வேர்க்குது, வேற ஒன்றும் இல்லை. இப்போது இந்த மசாலாவை கொஞ்சம், இந்த மசாலா மிக்சியில் பாக்கி இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் கழுவி அலசி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் ஆப்வியஸாக இருக்கும். பட் என்ன மாதிரி பிகினர் குக் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆப்வியஸ் ஸ்டெப்ஸ் சொன்னாதான் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். வீட்டில் என்ன மாதிரி எல்லாத்தையும் போட்டு லைக் உப்பு போடணுன்றது ஆப்வியஸாக இருக்கும். பட் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் எனக்கு ஆப்வியஸாக இல்லை, அப்படியே மறந்துட்டேன். ஆமாம், இதை அலசி ஊற்றணும்னு நான் எல்லாருக்கும் தெரியும். குக்கிங் பண்ணுற எல்லாருக்குமே இதை அலசி ஊற்றணும்னு தெரியும். பட் ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க ஆப்வியஸ்லி அவங்களுக்காக இந்த ஸ்டெப். நார்மலா தண்ணியை ஊத்துவாங்கல்லப்பா எல்லாரும். சிக்கனுக்கு தேவையான தண்ணி ஊத்துவாங்க, கிரேவி மசாலாக்கு தேவையான தண்ணி. நான் மட்டும் என்ன பண்ணுவேன்னா இந்த மிக்சிலேயே தான் கழுவி ஊற்றுவேன். அது எனக்கு அது பழக்கமா போயிடுச்சு. சும்மா தண்ணி ஊற்ற மாட்டேன் டைரக்டா. நானும் இதே பண்ணுவேன். இருக்கு அந்த கொஞ்சம் நெஞ்ச மசாலாலாம் எடுத்துட்டு வந்துடும். யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது கழுவி ஊற்றுங்க. கழுவி ஊற்றிடுவேன். அது கொஞ்சம் மசாலாலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ரியல் கலர். இது அவ்வளோதான். இதை லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். சரின்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தா இந்த இதை செஞ்சு கொஞ்சம் தேவையான உப்பு கொஞ்சம் போட்டல முன்னாடி. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான எக்ஸ்ட்ரா. ஷெரின்னா வந்து என் மருமக. ஷெரின் வந்து வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன புதுசில் வந்திருந்தா. அப்போ நான் இந்த சிக்கன் கிரேவி செஞ்சு சப்பாத்தி போட்டிருந்தேன். ரொம்ப பிடிச்சிச்சு. பிடிச்சிட்டு நீ ஊருக்கு போயிட்டேன். ஆஸ்திரேலியாவுக்கு போனோன்னா அங்கேருந்து கால் பண்ணுற அத்தை, எனக்கு அந்த சிக்கன் ரெசிபி கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா? நான் வீட்டில் அம்மாக்கெல்லாம் செஞ்சு கொடுப்போம். பட் இப்போ அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா இது யூடியூப்ல இருக்கும்போது. ஆமாம் அப்படின்னு அப்புறம் சொல்லிவிட்டு அவங்க வீட்லேயே அவங்க அம்மா தங்கச்சிலாம் சாப்பிட்டு ரொம்ப பாராட்டினாங்களாம். வந்து சொல்லிட்டு இருந்தேன், அத்தை நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த ரெசிபி ரொம்ப. கிரேவி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு. இது வந்து இப்போ லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த நேச்சுரல் கலர் கொண்டு வரணும்னா தக்காளியில் நேச்சுரலாக கலர் இருக்குது, காஞ்ச மிளகாயில் நேச்சுரலாக கலர் இருக்குது. 2 ரெட்டையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த நேச்சுரல் கலர் கொண்டு வரலாம். இதில் காஷ்மீரி சில்லிலாம் நான் பெருசாக எதுவும் யூஸ் பண்ணலை. நேச்சுரலாவா? ஆமாம், இந்த கலர் கொண்டு வந்து இது ரியலாக பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்கும். yellowish orange நல்ல ஒரு ஃப்ளேவர்ட் கலர்ல எம்மியாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வருதா? ஆமாம். நம்ம இப்போ இது எப்படி மசாலா நல்லா வெந்துருச்சு, இதை நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணி இறக்கலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் ஆல்ரெடி 80% 90% குக் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் நான் இதை விட்டேன். ஸோ இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு ஸ்டெப், இன்னும் ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம். மக்களே, இந்த மாதிரி க்ளோஸ் அப்லலாம் போய் எந்த சேனல்லையும் காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி பயங்கரமான கான்டென்ட் பார்க்கறதுக்கு நீங்கள் எங்கள் சேனலுக்கு தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் சிம்பிள். மறந்துட்டேன் ஆக்சுவலி. எல்லா யூடியூபர்ஸ் மாதிரி நம்மளும் சொல்லலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை அமக்கிடுங்க. என்னோட கருத்தை என்ஜாய் பண்ணுங்க. சிக்கன் கிரேவி ரெடி. பாத்துங்க, அடிச்சிட்டு போகுது. சூப்பர் சூப்பர். நம்மளோட ஃபேவரட் மசாலா கசூரி மேத்தி. எஸ், கிரஷ் பண்ணி நல்லா கிரஷ் பண்ணி அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. யா, நல்ல முன்னாடியே வறுத்ததுனால கொஞ்சம் இதுவாகிடுச்சு நினைக்கிறேன். இது டேஸ்ட் நல்லா கொடுக்கும் கசூரி மேத்தி. இது போட்டால் ஒரு வேற லெவல் டேஸ்ட் வரும். நான் எப்பவுமே போடுவேன்.
நல்லி தெளிங்க நல்லா. ஒரே ஒரு ஃபைனல் கேள்விதான். ஓகே. என்ன மாதிரி ஒரு பிகினர் குக் இந்த சிக்கன் கிரேவியை ட்ரை பண்ணா கரெக்டா வருமா? கண்டிப்பா நல்லா வரும். நான் சொல்ற மெத்தடை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, ப்ரொஃபஷன் எல்லாமே அதுல நான் சொல்லியிருக்கேன், கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா டேஸ்ட் நல்லா வரும். நம்பி செஞ்சு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க. ஷூர், கண்டிப்பா சொல்லுங்க. நான் வெயிட்டிங். Alright, signing off, Pradeep and Chitra Vincent. See you later, mate.